இப்போ ஒரு 100 வருடம் ஒரு 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 தனிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு இருட்டறை இருக்கு. இருக்கு. ஆ. அது பூட்டியே இருக்கு. 100 வருஷமா அதுக்குள்ள வெளிச்சம் கிடையாது. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு பாழடைஞ்ச மண்டபம். அந்த மரம்லாம் ஃபுல்லா அடர்த்தியா இருக்கிறதுனால அது எப்பவுமே இருட்டா இருக்கு. பூட்டி இருக்கு. அந்த பூட்டி இருக்கிற ஜன்னல் கின்னல் எதுவும் இல்ல. மூடி வச்சிருக்கு. அந்த அறை எப்படி இருக்கு இப்போ? ரொம்ப இருட்டா டார்க்கா இருக்கும். நைட்ல போறோம். அந்த இருட்டறை 100 வருஷமா திறக்கல. திறக்கல. ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு உள்ள வைக்கிறோம். வைக்கிறோம். ஆ. வச்ச உடனே அந்த இருள் போறதுக்கு 100 வருஷம் இருந்த இருள் போறதுக்கு ஒரு 50 வருஷம் ஆகுமா? இல்ல சில நொடிகள் ஆகும். அதே அதே செகண்டு. சில நொடிகள் கூட கிடையாது. ஏன்னா ஒளியினுடைய வே ஒளியினுடைய வேகம் பெர் செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க. அப்புறம் 1 செகண்ட் கூட கிடையாது. கிடையாது. அது ஆமாங்க. அது ஏத்துன உடனே வரும். இப்போ ஒளி அந்த மெழுகுவர்த்தில இருக்கிற அந்த விளக்கினுடைய அளவு எவ்வளோ? ஒரு சொரக்கா வித அளவுக்கு தான் இருக்கு. இருக்கு. ஆமா. அந்த விளக்கு. ஆனா அதோட அது முடிஞ்சிடுதா? இல்ல பரவுது. அது ஃபுல்லா பரவுது. ரூம் ஃபுல்லா அது பரவுது. அது எந்த நிலையில வருது? இப்போ 2வது நிலை அதனுடைய சுடர் நிலை. சுடர் நிலை. ஆ. நம்ம தீபம் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். தெரியும். சுடர் கண்ணுக்கு தெரியாது. தெரியாது. இந்த சுடர் வந்து நல்லா தெரியும். சுடர் வந்து அருவுருவம். சுடர் வந்து அருவுருவம். அருவுருவம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. தெரியாது. ஆ, ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த செவுரு தெரியும். அழகுற பொருள் தெரியும். மங்கலா தெரியும். ஆமா. அதாவது மங்களம். அதனுடைய வெளிச்சம் கம்மியா இருக்கிறதுனால, அது போதாது. இருந்தாலும் அந்த அறையில இருக்கிறது எல்லாமே தெரியும். தெளிவா தெரியாது. தெரியும். பட் கண்டிப்பா. தெரியும். ஆமா, ஆமா. அப்ப அந்த சுடர் வந்து அந்த செவுரு, பொருளு எல்லாத்தையும் மேலேயும் பட்டு ஆ. பிரதிபலிக்குது நம்ம கண்ணுல. கண்ணுல. ஆ. அப்போ அந்த பொருளெல்லாம் தெரியாம இருந்தது. தெரியாம இருந்தது. இப்ப நம்ம கண்ணுக்கு அந்த பொருளு, அந்த சவரு, நிறம் எல்லாம் தெரியுது. அது ஆ. அது எதனால தெரியுது? அந்த ஒளினால தான் தெரியுது. சுடர். ஒளியிலிருந்து சுடர் சுடர்ல வருது. இருந்து வர ஒளியில தான் தெரியுது. ஆ. அந்த சுடர் வந்து அந்த பொருள் மேல பட்டு, இப்ப அந்த ஆ. பொருளினுடைய வண்ணத்தையும், வடிவத்தையும், தூரத்தையும் நமக்கு உணர்த்துது. எது உணர்த்துது? சுடர் தான் உனக்கு. சுடர் உணர்த்துது. அந்த சுடர் என்னவா மாறுது இப்பன்னா, அது ஜோதியா மாறுது. ஜோதியா மாறுது. பொருள்கள் மேல பட்டு வந்து நம்ம பொருள் இருந்த இடத்துல இருக்குது. அது இருக்கு. அது நம்ம கண்ணுக்குள்ள வரல. வரல. இப்ப அந்த சுடரு அந்த பொருள் மேல பட்டு ஜோதி வடிவம் தாங்கி நம்ம கண்ணுக்கு வருது. ஆமா. ஜோதி இ வடிவதாகி வருது. ஆமா. இது 3ம் ஒரு நிலை. இது புறத்திலயும் இருக்கு, அகத்திலயும் இருக்கு. அகத்திலயும் இருக்கு. ஆ. அது வந்து அருள் விளக்கே, அருட்சுடரே, அருட்ஜோதி சிவமே. அது ஜோதி. விளக்கு, ஆமா. சுடர், ஜோதி. ஜோதி. ஜோதியே, சுடரே, சூழ் ஒளி விளக்கே. இது மணிவாசகர் சொல்லுவார். சரிங்க, சரிங்க. ஜோதியே, சுடரே, சூழ்வொளி, விளக்கே. அவரு புறத்திலிருந்து உள்ள போறது அந்த இது வந்து ஆமா. உள்ள இருந்து வெளியில வர்றது. வெளில. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. அதாவது அந்த விளக்கு நிலை ஆக்சுவலா விளக்கு நம்ம பார்க்குறோமே தவிர, ஆ. அருள் விளக்குன்றது பார்க்க முடியாது. அது அருவம். அது அருவம். அது அருள் அருவம். பார்க்க முடியாது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். புறத்திலையும் விளக்கு, சுடர், ஜோதி நிலை இருக்கு. புறத்துல இருக்கிற அந்த தீபத்தை நம்ம கண்ணால பார்க்குறோம். அங்க அங்க உள்ள அகத்துல அருவமா இருக்கு. அகத்து வந்து அருவம், அருவுருவம், உருவம். அதாவது உருவம். அகத்துல நம்ம தலைக்கு நடுவுல அது ஒரு வெளி அருட்பெரு வெளியா தான் இருக்கு அந்த விளக்கு. அதை கண்ணால பார்க்க முடியும். பார்க்குற ஒண்ணும் கிடையாது. ஆனா அதுலேருந்து கிடையாது. வர்ற சுடர் வந்து அருவுருவம். அதுதான் நமக்கு சூக்கும தேகமா இருக்கு. சூக்கும தேகமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுவே விரிந்து தான் நமக்கு உடம்பா இருக்கு. உடம்ப நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த உள்ள இருக்கிற அருவம் தான் இந்த உடம்ப எல்லாம் வந்து சதை, ஆமா, கிட்னி, ஆமா. லிவர் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது. ஆமா. அது 3 நிலைகள். அந்த இறைவனுக்கு 3 நிலைகள். அருவம், அருவுருவம், உருவம். உருவம். உள்ளொளி, உயிர், உடல். இது கடவுளுடையது தான். கடவுளுடையது தான். எதுக்கு சொல்றேன்னா, இப்ப சூரியன நம்ம தான் உதாரணத்துக்கு எடுத்தோம். சூரியன் வந்து அது வந்து ஒரு விளக்குன்னு வச்சுக்கங்க. சரி.
அது எங்கேயோ 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இருக்கு. நமக்கு பந்து மாதிரி தெரியுது. தெரியுது. அதோடு அது இருக்க வேண்டியதானே. அது அதனுடைய இது இந்த சூரிய குடும்பம் எல்லை வரையில் அதனுடைய வெளிச்சம் போதில்ல. ஆமா. அண்ட வெளியெல்லாம் பரவுது. பரவுது. சுடர். சுடர் அதுக்கு பேர் சுடர். சுடர். சுடர் சுடர் இல்லாத ஒரு சூரியன் இருக்குமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இருக்காது இல்லையா? அது சூரியன் என்கின்ற ஒரு விளக்கு அல்லது ஒரு தீபம் எப்படின்னா வச்சுக்க, அதனுடைய இயல்பு சுடர் விடுதல். விடுதல் அதே மாதிரி தான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா? அது சுடர். இது வந்து அது சுடர். அது யாருடைய சுடர்? இறைவன் அங்கு இருக்கிறாரு. அவருடைய இயல்பு வந்து சுடர் விடுதல். அவருடைய இயல்பு இந்த சுடர் மூலம் தான் அவருக்கு அனுபவமே கிடைக்கும். அவருக்கு அனுபவம் இந்த சுடர் இல்லைன்னா அவருக்கு அனுபவம் கிடையாது. அந்த சுடரை வந்து எப்படி நம்ம சுடரை இப்போ நீங்கள் வந்து அந்த வெளியில் சூரியனை பார்க்குறோம். அந்த சுடரை நம்ம பார்க்க முடியாது பொதுவாக. ஆனால் சில நேரங்களில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, இந்த கிராமத்துங்கள்லாம் ஒரு விசேஷம்னா அந்த காலத்தில் பந்தல் போடுவாங்க. அந்த பந்தலில் நடுவில் சின்ன ஓட்டம் இருந்தாலும் அது வழியாக அது வரும். அப்போ அதை பார்க்கலாம். அந்த நேரத்தில் தான் உங்களால் பார்க்க முடியும். மற்றபடி ஓப்பனாக இருக்கும்போது பார்க்க முடியாது. அதனால் அந்த அருவுருவ பிரணவ தேக்கம்னா பார்க்கவும் முடியும், பார்க்காம இருக்க முடியும். ஆக்சுவலாக அது வந்து பார்க்குறவங்க புறத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை பார்க்குறதே தவிர நாம் அதை பார்க்கறது கிடையாது. நம்மது வந்து அது ஒரு உணர்வு தான். அது இருக்கிறேன்றது அது ஒரு உணர்வு தான். அது வந்து புருவ மத்தியிலேருந்து அது ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து புருவ மத்தியில் தொடங்குது. சிற நடுவில் இல்லை சிற நடுவில் தொடங்கி உடல் முழுதும் அது சுடராக வியாபித்து நிற்குது. அதை நம்ம பார்க்க முடியாது. அது உடல் முழுதும் ஒரு உணர்வாகவே இருக்கும். இப்போ நீங்கள் காலில் ஏதாவது ஒரு பூச்சி எழுதுன்னு நீங்கள் உணர்ந்துக்கிறீங்களா? அது காரணம் எதுன்னா உடம்பு கிடையாது. அது உள்ளே இருக்கிற அருவுருவ சூக்கும் உடம்பு உணர்ந்துக்குது. ஆனால் உடல் இல்லைன்னா அது உணர முடியாது. உடல் மூலம் தான் அது வயா. ஆமாம், அதுக்கு எவிடன்ஸு தான் உடம்புல வந்து செல்கள் மூலமாக அது வந்து மெசேஜாக பாஸ் ஆகி அது தலைகிறது போய் அது உணர்ந்துக்குது. அதாவது இந்த உடல் முழுதுமே ஒரு உணர்வுனால் ஆனது தான். இது கம்ப்ளீட்டாக அது வந்து அக்செப்டபிள் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அது வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸு தான் வரலாறு சொல்லியிருக்கிறது. சயின்ஸை தனியாக ஸ்பிரிச்சுவாலிட்டி தனியாக பிரிக்கலாம் முடியாது. சயின்ஸ் வந்து இறைவனுக்கு எதிரானது கிடையாது. எல்லாமே அதுக்குள்ளேருந்து வந்தது தான். இருக்கிறதே இவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கோம், இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சயின்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம்தான். எதுக்கு சொல்கிறேன்னா இருக்கிறேன்ற அந்த உணர்வு வந்து அதை தான் நம்ம உற்று நோக்கணும். அந்த இடம் எங்கே இருக்குது? அதுதான் புருவ மத்தி தற்காலிகம்தான். அது வந்து ஆமாம், டெம்பரவரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். அதே தவிர அது உண்மையாக நம்ம இருக்கிற இடம் வந்து ஆல்ரெடி நம்ம அங்கே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோன்னு நம்ம உணரலை. அதாவது ஒரு சின்ன பையனை ஆமாம், அதெல்லாம் சுறுசுறு துரு அப்படின்லாம் சில மருந்துகளில் சொல்லுவாங்க. அதெல்லாம் உடல் ரீதியான இதெல்லாம் ஒரு இது தானே தவிர இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது அந்தரத்தில் உடலில் இருந்தாலும் அது தனியாக தான் இருக்கும். அது உடலோட ஒட்டாது. உடலில் தான் இருக்கும், ஆனால் ஒட்டாது. தாமரை இலை தண்ணியில் இருந்தாலும் அதில் தண்ணி இப்போ அப்படியே ஓடுது பாருங்கள். அதில் தண்ணியில் நினையாது, அது சர்ஃபேஸு.
தண்ணியினால வெட் ஆகாது. அது வந்து இது ஆனால் குளத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணி வந்து அதை ஈரம் பண்ண முடியாது. ஈரம் பண்ண ஆனால் அதனால் தான் சரவணந்த சாமி சொல்லுவார், இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பொருளுடைய கேரக்டர், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸு, இயல்பு தெல்வு எல்லாமே அக உண்மையை ஏதோ ஓரளவுக்கு அது ஒவ்வொரு கோணத்தில் ஒன்று ஒன்று விளக்கிக்கிட்டு இருக்கு. விளக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது ஒவ்வொன்றும் ஒரு இதில் விளக்கம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. கொடுத்துட்டே இருக்கு. ஆமாம், அதனால் சீரிடம் பெருமோர் திருச்சிற்றம்பலத்தே திகழ் தனி தந்தையே நின்பால் சேர் இடம் அறிந்தே சேர்ந்தனன் அப்படின்றார். நம்ம சேர வேண்டிய இடம் வேறு எங்கேயும் கிடையாது. ஏற்கனவே ஆமாம், அந்த நிராதாரம் நம்ம வந்து அது வந்து ஒரு தொட்டு காட்டுன்றதுக்காக சிறநடு, அதுக்கு என்ட்ரன்ஸு புருவ மத்தியன்னு சொல்கிறோமே ஒழிய, அதுக்கு வந்து தெரியாது நம்ம சிறநடுவுன்னு இருக்குன்ட்டு. நாம் தான் சொல்லிக்கணும். அதுக்கு தெரியாது. அதுக்கு சிறநடுவில் அதுக்கு தேவையில்லை. நாம் சொல்லிக்கிறோம், நீ அது சிறநடுவில் இருக்குதுன்னு. நம்ம வெளியில் இருக்கிற தேக உணர்வில் இருக்கிறதுனால அது சிறநடுவில் இருக்குது அப்படின்னு அப்படி தான் சொல்ல வேண்டி இருக்கு. மற்றபடி அங்கே போனால் அங்கே சிறநடு கிடையாது. அது வந்து பிரபஞ்ச நடு தான் அதுக்கு அனுபவம் ஆகும். நம்ம வெளியில் ஆகாயம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஆகாயம் இப்போ வட்டமாக தானே தெரியுது. இது வட்டம் வந்து அதுக்கு வட்டமே கிடையாது, எல்லையற்ற ஒரு வட்டம். நம்ம ஒரு பேப்பரில் வந்து ஒரு பெரிய வட்டம் போடுறோம். வட்டம் போட்டால் பவுண்டரி, அது ஒரு கண்டம். ஆனால் இது வந்து அகண்டம், அது எல்லையெல்லாம் கிடையாது. அதான் அந்த இல்லை இல்லை அப்படி கிடையாது. அதுதான் வெட்டவெளி, எங்கும் நிறைந்த வெட்டவெளி, அது ஸ்பேஸு. ஆனால் அந்த ஸ்பேஸுக்கு உணர்வு கிடையாது. எல்லையற்ற அகண்டாகாச பெருவெளி உணர்வற்ற அந்த பூதாகாசத்துக்கு நடுவில் அந்த ஞானாகாசம் இருக்கு. ஆமாம், இது இந்த ஞானாகாசத்தினுடைய விரிவு நிலை தான் வெளியில் பூதாகாசமாக இருக்கு. இங்கிருந்து விரிஞ்சது தான் எல்லையற்று அது விரிஞ்சு விளங்குதுன்றது தான் நம்ம அறியாத ரகசியம். இதுதான் ஞானாகாசம் சொல்கிறது. அது ஒரு அணுத்துவமான ஒரு ஞானம்ன்றது, அது அணுநிலையில் தான் அது வந்து வெளிப்படுது. அந்த அணுநிலையில் அது அருள் உணர்வாக, எல்லையற்ற அருள் உணர்வாக இருக்குது அணுநிலையில். இந்த தத்துவம் தான் உங்களுக்கு வந்து ஹோமியோபதி மருத்துவமே. ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டுறான், ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்றான், அது வந்து ஒவ்வாமையாகி அவனுக்கு வந்து ஒரு பெரிய வியாதியாக வந்துடுது. அதை ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் என்ன பொருள், அது என்ன சாப்பிட்டேன்னு விசாரித்து பார்த்து, அந்த எதை பொருளை சாப்பிட்டானோ, ஒரு 100 கிராம் சாப்பிட்ருக்கான்னு வைங்க, அதில் வந்து ஒரு கிராமில் 100ல் 1 பாகம் 0.1 கிராம் எடுத்து, இது வந்து ஹோமியோபதியுடைய தத்துவம் அப்படி தான். அதை எடுத்து ஒரு அண்டா தண்ணியில் இதில் கலக்கி நுணுக்கி 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 அதை எடுக்கும்போது அது பவர் அதிகமாகுது. அப்படி அது ஒரு தத்துவம் இருக்கு. அதுதான் இந்த நம்ம ஸ்தூல உணர்வில் இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம உணர்வு வெளியில் வந்து ஸ்தூலத்தன்மை அடைந்து விட்டது. இதிலேருந்து நம்ம கடந்து விசாரத்தினால உள்ளே போக 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 அது குண்டூசு நுனி அளவுக்கு அது போயிடும். அப்படி தான் இருக்குது. அதுதான் அணுவடிவம் அப்படின்றார் வள்ளலார். இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நீ யார், நீ யார் எனில் நான் ஆன்மா, அணுவடிவினன். அணுன்றது மிக 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 ஒரு சிறிய ஒரு இதுதான். அதுதான். ஆமாம், அதாவது ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரில் பல லட்சம் கோடி, அதாவது கோடிக்கணக்கான H2O அணுக்கள் இருக்குது. H2O மாலிகூல்ஸ், மூலக்கூறுகள். அதை அணுவாக கணக்கு பண்ணுமா பல லட்சம் கோடி அணுக்கள் இருக்கல ஒரு ட்ராப்பில். அப்போது ஒரு ட்ராப்பு அதில் 10ல் 1 பாகம் கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியும்.
அதுவே கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனது. கோடிக்கணக்கான அணுக்களானது. ஒரு அணுவை கண்ணால் பார்க்க முடியுமா? ஆமா. அந்த ஒரு அணுக்கள் எல்லாமே பிறவி எடுத்துதான் ஆகும் அந்த மனித பிறவிய. ஆமாம், அந்த அணுன்றது பூதநிலை. அதுக்கு பூதநிலை. அதுக்கு உள்ள இருக்கிறது தான் அந்த ஆன்ம நிலை. அதுக்கு அதீதத்தில் இருக்கு. அதீதத்துல இருக்கு. ஆமாம், இப்போ ஹைட்ரஜன் குண்டை வெடிக்கிறாங்க, அணுவை புழக்கிறாங்க. ஆமா. இதெல்லாம் விஞ்ஞான சயின்ஸுக்கு உட்பட்டுடும். ஆனால் அது வந்து நீங்கள் உடைச்ச உடனே, பிளந்த உடனே திருப்பி ஒன்று சேர்ந்துக்காது. ஓ, திருப்பி ஒண்ணு சேர்த்துரும். ஆமாம், நீங்கள் அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. A mass, a mass can be converted into energy. Energy can be converted into mass, but cannot be destroyed both. அதனால் திருப்பி வந்து அது அது இது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் உடைஞ்சு வேற ஒரு அணுவாக மாறிடும். ஹைட்ரஜன் வந்து எத்தனை பிறவி எடுத்தாலும் திருப்பி திருப்பி இறந்தாலும் பிறந்துரும். ஏன்னா அந்த அணுக்கு அது பூத அணுக்கு அதீதத்தில் ஆன்ம அணு இருக்கு. அது அந்த ஒரு சர்க்குளுக்குள்ளே தான் எப்பவுமே இருக்கும். அதனால் பூத அணுவை சிதைக்க முடியாது. ஹலோ, அதனால் பூத அணுவை வந்து சிதைக்கவே முடியாது. அப்படி சிதைச்சாலும் உடனே அது வந்து இதாகிடும், வேறு ரெண்டாக பிளந்து 2 அணுவாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு இயற்கையில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உணர்வு ஆனது நம்முடைய இப்போ இருக்கிற இந்த ஸ்தூலத்தன்மை அடைந்து விட்ட இந்த உணர்வானது உள்ளே போக 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 சூக்குமத்தன்மை அடைய அடைய கடைசியில் அது கடவுள் உணர்வாக மாறிடும். அதான் கடவுளுடைய உணர்வுன்றது அருள் தான் கடவுளுடைய உணர்வு. அதை ஏற்கனவே அப்படி தான் இருக்கு. நமக்கு அனுபவத்துக்கு இன்னும் வராமல் இருக்கு, அவ்வளோதான். அது எப்போ நாம் பக்குவம் அடைகிறோமோ அந்த உணர்வு நமக்கு அனுபவம் ஆகிடும். அதை தான் தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த தனிப்பெரும் தந்தையே அப்படின்னு சொல்கிறது இதுதான் அர்த்தம். அப்போ வந்து ஏன் நம்ம இப்போ முதல்ல தியான முயற்சி இந்த மாதிரி ஜீவகாரண்ய முயற்சி செய்யணுமா? ஆமாம்மா, வழியை முதல்ல தேடணுமா? அதான் நீங்கள் புறத்தில் பரோபகார பணி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு அதே நேரத்தில் வந்து நம்ம உள்நிலையை நம்ம பெற்றுக்கொள்ளதான் முதல் வேலை. ஆமாம், அந்த உள்நிலையில் இருந்துக்கிட்டு தான் நம்ம வந்து பரோபகார பணி பண்ணணுமே தவிர, அதே மாதிரி பரோபகாரம் ஒரு டைமு, சத்விசாரம் ஒரு டைம்னா கிடையாதுன்னுவார் சரவானந்த சாமி. சத்விஸ் ஒரே நேரத்தில் கரெக்ட் பேரலெல்லாம் நீங்கள் சத்விசார நிலையில் இருந்துக்கிட்டு தான் ஜீவகாருண்யமே பண்ணணும் புறத்தில். இல்லைன்னா அது புண்ணியமாக தான் மாறும். அது வந்து அதாவது தியானம் வந்து ஒரு தியானத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு உங்களுக்கு அனுபவம் யாருக்கு வேணாலும் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார். ஒரு இது வரும், அதுக்கு சரியான முறையில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை, புதிய அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை தியானத்தை விட்டு விழிப்பு நிலைக்கு வரும்போது கூட அதை ஞாபகத்தில் தக்க வச்சுக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அது சகச நிலையில் வந்துடும். அப்புறம் வந்து தியானம் தேவைப்படாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் இருக்கிறதுக்கு ஏதாவது தியானம் பண்ணுறீங்களா? நீங்கள் இருக்கிறதுக்கு எதனா தியானம் பண்ணுறீங்களா? அதுதான், அதே தான் இந்த ஒரு விசாரம் தான். நம்ம என்ன எதுவாக இருக்கிறோமோ அதுவாக இருக்க போகிறோம். அதுக்கு ஒரு பண்ணுற ஒரு ஆரம்ப கட்ட முயற்சிக்கு பேர் தான் தியானன்றது. தியானம் எப்போவும் தேவைப்படாது. தியானன்றது எப்போ தேவைப்படாது. இப்போ வரலாறு தியானம் பண்ணிட்டா இருக்காரு. தியானம் பண்ணுறது தன்னை அறிதல் வரைதான். தன்னை அறிவருக்கு தியானம் எதுக்கு? மாடிப்படி ஏறிட்டோம், திருப்பி நம்ம இறங்கவே போதலை அப்படின்ற பிறகு ஏன் எது தேவைப்படாது இல்லைங்களா? பண்ணணும். அது ஆரம்ப கட்டத்தில் அது சாத்தியம் கிடையாது.
அது பழக்கம்தான். சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறோன்னா உடனே பலமுறை விழுந்து தானே எழுந்துக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பாயா கண்டிப்பா. அப்புறம் இப்போ கை விட்ட ஓட்டுறான்ல. ஆமா ஆமா. பைக்கில் காலையில் வாக்கிங் போகும்போது ஒருத்தன் கையை விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது வண்டி, பட்டன் போட்டுக்கிறான் ஸ்டைலாக. கண்டிப்பாங்க அடப்பாவி. அது அதுக்கு ஒரு அவசியம் இல்லை. எதிரில் இருக்கிறவங்க பார்க்கணும், பாரு நான் கை விட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன்ட்டு. ஆமா என்ன பண்றேன். நமக்கு நமக்கு கொலை நடுங்குது. அது கொஞ்சம் அசைய நம்மளால வந்து ஏற்றுருவானே. ஆமாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப நாள் நம்ம வந்து மன உளைச்சல்ல பல ஆண்டுகளா வீட்லயே இருக்கும்போது அப்படி வெளியில போகணும்னு ஒரு ஆசை வரும். அதான் வெளியிலன்னா சுத்தி சுத்திக்கோ படத்துக்கோ இல்ல. இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது சுற்றுலா அந்த வள்ளலாரோட மடம் ஏதாவது தங்கறதுக்கு 2 நாள் போய் தங்குற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? திருவள்ளூரோ அவுட்டர்லயோ ஏதாவது இருக்குங்களா? நீங்கள் இப்போ இங்கே பிற்கு கல்லடியிலே வந்து தங்கிக்கலாம் தான். ஆனால் ரொம்ப தொலைவு. நீங்கள் ஏன் அவ்வளோ இது பண்ணுறீங்க? நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. பாபா கோயிலே போகலன்றீங்க. நீங்கள் அங்கே இருக்கிறே பெரிய தியான மண்டபமே இருக்காங்க. ஆமா அங்கே விட்டுட்டு ஏன் போகிறீங்க நீங்கள் வெளியில்? வெளியில ரொம்ப லாங்ல போக வேண்டாம். இதே நாமே ஏதோ ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்கிறோம். நினைச்சுக்கிறோம். வெளியில் போனால் மனசு அடங்கணும். மனசு இடம் மாற்றம் செய்யறதுனால மனதெல்லாம் அடங்காது. அடங்காது. நம்ம உள்ளே தான் சத்விசாரம் உள்ளே தான் நடக்கணுமே தவிர, புற சூழ்நிலை, புற இடங்கள் நமக்கு வந்து தியானத்தை ஏற்படுத்தி, மன ஒருமையை ஏற்படுத்தி கொடுக்கும்னா, எல்லாருமே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போயிடுவாங்களே. ஆமாங்க. ஆமா ஆமா. புற இடம் வந்து புறத்தில் இருக்கிற பிளேஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணாது. ஓரளவுக்கு ஒரு ஆசிரமம் சாமி சொல்ல ஒரு நல்ல ஒரு ஆசிரமங்களில் சில காலம் தங்கினா அது ஒரு சின்ன ஒரு பயிற்சி ஓரளவுக்கு பண்ணுறதுக்கு ஒழுக்கத்தோடு வர்றதுக்கு தானே ஒழிய, எப்போவுமே தனித்திருன்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறது எங்கன்னா போய் காட்டுக்குள்ளே தனியாக இருக்கணும். தனித்திருன்றதே அது அர்த்தமே வேற. ஆமாங்க. ஆமா ஆமா. அது அர்த்தமே நீங்கள் வந்து ஆன்மா தனித்து இருக்குது. ஆமா ஆன்மா தனித்தான் இருக்குது. அதை நீ உணர்ந்து கொள்ளுறது தான். அது உடலோட ஒட்டாது. நீங்க சொன்ன மாதிரி நான் இப்ப நாளையில இருந்து காலையில இருந்து பாபா கோயிலுக்கு போய் உட்காந்துறேன். ஆமாம், அது மாதிரி பண்ணுங்க. நீ விடிய காலம் வீட்லேயே உட்காரலாமே. உங்களை யார் டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க? இல்ல வீட்டுல உட்காடுறேன். வீட்டுல விடிய காலத்துல 4 மணிக்கு கூட டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஆமாம். எனக்கு என்னன்னா இப்ப நான் இப்போ காத்தால 2 ஹவர் தான் உட்கார முடியலாம் மத்தியானம். இப்ப என்னால காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த வேலையிலும் ஈடுபட முடியல. சரி சரி. சதா இதோட எண்ணம் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு 10-11 மணிக்கு மேல டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனால உங்களை கேட்டேன் என்ன பண்ணலாம். நீங்க சொன்னது இப்ப புரியுது. சரி சரி. அதுதான் இப்ப ஒரு தெளிவா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. சரி சரி. நன்றி நன்றி. நன்றி. தயவு 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 தயவு.